இப்போ எங்கள் முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல அதில் தான் ஆரம்பிக்கிறாரு. குரானை எரிக்கணும்னு தானே வர்றாரு. அதுக்கப்புறம் இவரை ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது துவக்கத்தில் நாம் தமிழன் ஆரம்பித்த துவக்க காலத்தில் குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருக்கார், பிரதமர் ஆவலை. மோடி பிரதமராக இருக்கிற முதல்வராக இருக்கிற ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கடும் கோபத்திலையும் கொந்தளிப்புலையும் இருந்த ஒரு முதல்வர் அவர். குஜராத்தில் அந்த கோத்ராங்கிற கலவரத்தை வைத்து முஸ்லீம்களை கருவறுத்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் எந்த ஒரு கட்சிக்காரனும் மோடி ஆதரிக்கவே மாட்டான். அந்த நேரத்தில் நாம் தமிழர் ஆரம்பித்த அந்த நேரத்தில் மோடியுடைய குஜராத்துடைய ஆட்சியை பற்றி புகழ்ந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது பாருங்கள். அங்கே இவர் காவியுடைய ஒரு ஆளாகத்தான் இறக்கிவிடப்பட்டார் என்றதுனால முதல்ல பகிரங்கமாக இறங்கினார். இப்போ எங்கே இருக்கிறார் அந்த இடத்த முதல்ல ஆரம்பிக்கிறார். பிறகு ரிவர்ஸில் பழையபடி இப்போ அதே இடத்துக்கு வந்துட்டார்னு வைங்களேன். அப்போ அந்த மோடியை பற்றி புகழ்ந்து பேசும்போது குஜராத்தை அப்படி ஆக்கினார், இப்படியான பணத்தை திரட்டி வச்சார், அதை செஞ்சு அவ்வளோ பொய். அதை முதல் கேட்டுக்கிறங்க தான். அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிறவர்களுக்கு வளர்த்து தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி என் அன்பு மக்களே, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே. அவர் என்ன கடன்கள்? சில பேர் மோடி ஆதரிக்கிறான்னு சொன்னா ரொம்ப கடந்த காலத்து சம்பவம் மறந்திருக்குங்கிறதுனால கூட ஆதரிக்கலாம். இவன் ஆதரித்து பேசுறது முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கருவறுத்த ஒரு நேரம், கற்பப்பையில் இருக்கிற வயிற்றில் இருக்கிற வயிற்றில் இருக்கிற சிசுவை குத்தி கொலை செஞ்ச ஒரு நேரம், கற்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொடுமை செஞ்ச ஒரு நேரம், வீடுகள்லாம் தீ வைத்து எழுத்து கொளுத்தப்பட்ட ஒரு நேரம், அப்படியான போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவிழ்த்து விட்டு போலீஸும் காவிகளும் சேர்ந்து நடத்தின வெறியாட்டம் இதெல்லாம் நடத்தி முடித்த ஒரு நேரத்தில் மோடி மாதிரி ஒரு முதல்வர் இருக்கா உண்டா அப்படின்னு இவன் பேசுகிறான்னு சொன்னால் பேசுவதற்கு எந்த ஒரு கிரவுண்டும் இல்லை. இவன் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு அது சம்பந்தமும் இல்லை, தமிழ்நாட்டு சம்பந்தமும் இல்லை. இதை மோடியை பேச வேண்டிய தேவையில்லை என்றால் அப்போ உள்ளம் பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு ஊட்டப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் அவன் இந்த மாதிரி மோடியை புகழ்ந்து அன்றைய நேரத்தில் குஜராத்தில் முதல்வராக இருக்கும்போது பேச முடியும். அப்போ இதை பார்க்குறோம், ஆஹா இவன் ஆள் பிஜேபி ஆள், இவன் காவியுடைய ஆள் தான், காவி தான் என்பதற்கு சவால் விடுறான், குரானுக்கு எதிராக சவால் விடுறான், இவன் லேசுப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் மும்பையில் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி மாநகராட்சி தேர்தல் நடக்கிறது. அந்த மாநகராட்சி தேர்தலில் போய் அங்கே உள்ள தமிழ் மக்கள்கிட்ட பிஜேபியுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறான். இவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது விளங்கிக்கணும். நீங்கள் எல்லா மதத்தும் பொதுவான ஆள், இன்றைக்கி அது நான் இதுலேயும் சேராத ஆளுன்னு காட்டினானே. இன்றைக்கி உள்ள நிலைமை எல்லோரும் தெரிஞ்சு போச்சு இவன் காவிங்கிறது. இடைப்பட்ட காலத்தில் நடித்தான் பாருங்கள், அதெல்லாம் அதுக்கு முந்தின காலம். இது நடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை பச்சையாக டிக்ளேர் பண்ணான். பச்சையாக மோடி சிறந்த ஆட்சின்னா பச்சையாக அதுக்கு பிரச்சாரம் பண்ணான். பிரச்சாரம் பண்ணதை பற்றி ஒரு ஊடகவியலாளர் கூட அவன்கிட்ட நேரலையில் கேட்பார், ஒரு நேர்காணலில் கேட்பார், சொல்கிற பதிலை பாருங்கள். எதிராக விமர்சனங்கள்ல ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுறது, நீங்க மும்பைக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டவர், பரப்புரை செய்தவர், இன்றைக்கு அவர்களுடைய பின்னணியில தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அது ஒரு பைத்தியக்காரத்தனம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவார். தமிழ்ச்செல்வன் நம்ம சகோதரர், புதுக்கோட்டைக்காரர். அங்க அவர் போட்டிடுறாரு, பிஜேபியோட வேட்பாளர். ஆமா, வேட்பாளர். அவர் ஒரு ஈழ விடுதலை ஆதரவாளர், அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாளர். அங்க போய் என்னுடைய மேடையில அவங்க கட்டியிருந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க. என்னுடைய மேடையில அவரை ஏற்றி இவருக்கு வாக்கு செலுத்துங்க. புகைப்படங்கள்ல அவங்களுடைய கொடி, அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய பின்னணியோட தான் புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு திரும்ப மறுபதிப்பு செய்து வலைதளங்கள்ல போடலாம். அதை மறுக்க முடியாது. பாரதிய ஜனதா தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல, மற்ற வேட்பாளர்களுக்கும் நீங்க அங்க எங்கெங்க போனீங்கிற வரைக்கும் டீடைல்ஸ் போறாங்க. நீங்க உங்க பரப்புரை நடந்திருக்கிறது. தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு கேட்டது உண்மை,
அது சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. கூடுதலாக அந்த என்னென்ன தொகுதிகள் நான் வேணா பட்டியல் சொல்றேன், எங்கெல்லாம் நீங்க கூட போனீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் இருந்திருக்கிறதுங்கிறதுனால இப்போ வந்து இந்த செய்தியை யாரை நோக்கி கேள்வி எழுப்பணுமோ அதிகாரத்தில் இருக்கவங்களால தான் இன்னைக்கு ஒரு முடிவு கொடுக்க முடியும். ஆனால் அதை அப்ப பிஜேபி மேடையில பேசுனதுக்கு ஆதாரம் வச்சிருக்காங்க, அந்த ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கிறது. அதுக்கு மறுப்பு சொல்ல முடியல. அவனால மேடையில் இருந்தீங்க, உங்கள் கொடிக்கட்டெலாம் இல்லை, பிஜேபி மேடை தான், அந்த தமிழ் செல்வன் அல்லாத வேறு பிஜேபி வேட்பாளர்களுக்கும் தமிழ் ஏரியாவில் போய் ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. தமிழர்களை பிஜேபிக்கு ஓட்டு போட வைக்கணும்னு பேசுகிறவனாக இருந்து அவன் யாராக இருப்பான்? உள்ளமெல்லாம் காவி விதைக்கப்பட்டு ஊறி போன ஒருத்தனாகத்தான் இருப்பான் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து கொண்டு முதல்ல சவால் விட்டானா. அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்குறோம். அப்படியே முஸ்லீம்களை யார் ஒழிக்க நினைக்கிறான்னு அவனோட எல்லாம் நெருக்கமாக இருக்கிறார், அவங்களை ஆதரித்து பேசுகிறார் என்ற அளவுக்கு வருகிறது.